Hi all, welcome to the channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங் வீடியோ தாங்க மார்க்கெட் ப்ரொஃபைலோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இன் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான மார்க்கெட் ப்ரொஃபைலோட பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு ப்ரொஃபைல் லேர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு ட்ரேடிங் கன்விக்ஷன்ல எந்த இடத்துலலாம் ஹெல்ப் பண்ணுன்றது தான் we are going to see for today because market பாத்தீங்கன்னா நாளைக்கு லீவு. ஸோ வீக்கெண்ட் வீடியோவா ஒரு லேர்னிங் வீடியோவா நம்ம எவ்ரி வீக் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு லேர்னிங் வீக் எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு லேர்னிங் வீடியோ நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன் பேசிஸ் ஆஃப் தேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லேர்னிங் வீடியோ தான். ஸோ ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது குவிக்கான ஒரு நோட்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ வை மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் இம்பார்ட்டன்ட்? எஸ், இட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அதர் ஃபேக்டர்ஸ் இல்லை அதர் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ whereas on market profile it includes a very important component டைம் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும். ஸோ ப்ரைஸோட சேர்த்து ஒரு டைமும் ஆட் பண்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் உள்ள ஒரு ஆக்டிவிட்டி ஒரு டூல் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல். தட் இஸ் வை மார்க்கெட் ப்ரொஃபைல் டேட்டா ரிசர்ச் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ட்ரேடிங் கன்விக்ஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல தான் பேஸா வச்சு எவ்ரிடே அனாலிசிஸ் பண்றோம் இல்லையா? ஸோ எவ்ரிடே நம்மளோட அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுறது லைவ்லயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் அ டைம் எலமெண்ட். டைமை வந்து நிறைய இடத்துல ஸ்கிப் பண்றதுனால பிரைஸ் மட்டுமே ஃபோக்கஸ்டா இருப்போம். பட் ஹியர் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் போத் டைம் as well as price ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரெண்டையும் கிளப் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணும்போது that will give you a lot of trading conviction and it tells clearly the few points which we are going to see now. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ்ல நீங்க பாக்குறத விட மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது so many information you can gather. அதுல ஒரு 4 இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் வந்து இங்க ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு எலாபரேட் பண்றேன். ஸோ ஸ்டார்டிங் ஆன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு ப்ரொஃபைலை வச்சு நம்ம இன்ட்ராடேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ். ஒரு ஸ்மார்ட் மணி ஐடென்டிஃபை பண்றதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் தி பெஸ்ட் காம்பனண்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், தி பெஸ்ட் டூலா ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நான் அந்த வீடியோவோட முதல்ல சொன்ன மாதிரி இட் இன்க்ளூட்ஸ் டைம் எலமெண்ட். அப்போ ஸ்மார்ட் மணி வந்து எந்த இடத்துல வந்து வராங்க, எந்த ஜோன்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ண வின்னிங் ப்ராபபிலிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட் இல்லையா? பிகாஸ் ரீட்டைலர்ஸ் வந்து இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் சைட்ஸா இருப்பாங்க. அதாவது ரீட்டைலர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் வெரஸ் ஆன் ஸ்மார்ட் மணி பொறுத்தவரையுமே அவங்க எந்த இடத்துலலாம் வந்தா ஒரு நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் இருக்கும், எந்த இடத்துல வந்தா செல்லிங் ஸ்ட்ரென்த் இருக்கும், இது எல்லாமே நம்ம ப்ரொஃபைல்ல தான் அனலைஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ்ல இருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியாது. ஸோ தே வில் ஹாவ் தேர் ஓன் ஜோன்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரியான ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் இட் வில் clearly state the smart money footprints. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா அந்த ட்ரேடிங் கன்விக்ஷனை என்ன காட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைல்னா இன்ட்ராடேலேயே எஸ்பெஷலி இன்ட்ராடேல ஒரு ஸ்மார்ட் மணி வராங்கன்னா எந்த இடத்துல அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க, எந்த இடத்துல எக்ஸிட் பண்றாங்க. இது வந்து நம்ம ரீட்டைலர்ஸ் பண்றது நம்ம சொல்லல. நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் மணியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல ஸ்மார்ட் மணி என்டர் ஆகுறாங்க, எந்த இடத்துல எக்ஸிட் பண்றாங்கன்றது உள்பட மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிளியரா காட்டும். அந்த அளவுக்கு வந்து டீடைல் இன்ஃபர்மேஷனா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பா ஒரு இன்டெப்த் லேர்னிங் அவசியம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ரென்த். இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பையிங் நடக்குது, ப்ரைஸ் வந்து மேல மேல போய்கிட்டு இருக்கு, கேண்டில் ஸ்டிக் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. பட் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அன்லஸ் இட் ஹிட்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் ஃபெயில் ஆகுதா அங்கேருந்து கிளியர் பண்ணி அடுத்த லெவல் போறாங்களான்றது வரையும் அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாது. மேபி வால்யூம் அசோசியேட்டட் அந்த லெவல்ல நம்ம செக் பண்ணும்போது தெரியும். பட் பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ரென்த்தை ஒரு ப்ரொஃபைல் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிரிச்சு காட்டும் அப்படின்றது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வில் டூ தட். ஸோ ஐ டோன்ட் நோ அதர் ப்ரொஃபைல்ஸ் எனக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லுன்னு சொல்லாது தெரியாது.
பட் அகெயின் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே இட் வெரி கிளியர்லி லைக் அந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து எடுக்க முடியும். பட் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் இண்டிவிஜுவல் ஹவு தே அனலைஸ் த மார்க்கெட் த்ரூ மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ரென்த் வந்து we can identify, yes we can identify through market profile. ஒரு பையர் வந்து இன்ட்ராடேல வர பையர் ஸ்ட்ராங்கான பையரா வீக்கான பையரா, இன்ட்ராடேல வர செல்லர் ஸ்ட்ராங்கான செல்லரா வீக்கான செல்லரா, ஒரு ஸ்மார்ட் மணி செல்லர் என்ன ஒரு ஸ்மார்ட் மணி இல்லாம நான் ஓடிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா, ஓடிஎஃப்ன்றது ஒன் டைம் ஃப்ரேம், நான் ஓடிஎஃப் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ரென்த்ல இருப்பாங்க. ஒரு ஓடிஎஃப் அதாவது ஒன் டைம் ஃப்ரேம் யார் ப்ரொவைட் பண்ண முடியும்னா எக்ஸாக்ட்லி த ஸ்மார்ட் மணி. ஸோ ஸ்மார்ட் மணி வரவங்க என்ன பையிங் அண்ட் செல்லிங் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ப்ரொஃபைல் உங்களுக்கு பிரிச்சு காட்டும். வரவங்க ஒரு ஓடிஎஃப்ஆ இல்ல நான் ஓடிஎஃப்ஆ, வரவங்க ஒரு பையர் ஸ்ட்ரென்த்ல வராங்களா இல்ல வந்து செல்லர் ஸ்ட்ரென்த்ல வராங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு காட்டும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எக்ஸாஷன். ஒரு எக்ஸாஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரைஸ் மேல மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணும் இல்லையா, அந்த ஹிட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல அது வந்து ஃபெயில் ஆக போதா, அதாவது திரும்பவும் ரிஜெக்ட் பண்ண போறாங்களா இல்ல அது கிராஸ் பண்ணி அந்த இடத்துல சஸ்டெயின் ஆக போதான்றது இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வாட்ச் லிஸ்ட்ல நம்ம அந்த ஷேர்ஸை வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஃபர்தர் அதில் வந்து நம்ம வந்து நிறைய ஒரு இன்புட்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும். இந்த எக்ஸாஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் எக்ஸாஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். மார்க்கெட் ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, வெதர் அந்த எக்ஸாஷனை வந்து கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல அங்கேருந்து ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஸ்டிங் பீரியடா இருந்து திரும்பவும் கண்டினியூ வந்து அதே டைரக்ஷன்ல நடக்க போதா இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்க போதா. எக்ஸாஷன் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் சேம் டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன், இது ரெண்டுமே தான் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜை டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸாஷனை பிரிச்சு காட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைல். பிகாஸ் ஒரு ஸ்மார்ட் மணியோட என்ட்ரியை நம்மளுக்கு தெரியுது, எக்ஸிட் தெரியுது, எக்ஸாஷன் நடக்கக்கூடிய இடங்கள் தெரியுது. ஒரு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்றது வேற, எக்ஸாஷன் நடக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறது வேற. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ற இடம்லாம் எக்ஸாஷன் கிரியேட் ஆகாது. பட் எக்ஸாஷன் கிரியேட் ஆகுதுன்னா மார்க்கெட் ரெண்டு டைரக்ஷன்ல வேற ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுக்க போறாங்க, சேம் ஒரு ஆப்போசிட். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணும் அந்த எக்ஸாஷனோட ப்ரொஃபைல். ஸோ பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ரென்த் எக்ஸாக்ட்லி தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ட்ராடேல ட்ரேட் பண்றா இருக்கட்டும், ஸ்கேல்பரா இருக்கட்டும், டெஃபினட்டா அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் மார்க்கெட். இது வந்து நார்மல் மார்க்கெட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரொஃபைல்னு கிடையாது, அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன். ஒரு ட்ரேடு வந்து பிரேக் அவுட் ஆகுது, ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது, ஆனா அது ட்ரூவா ஆகுதா ஃபேக்கா ஆகுதா அப்படின்றத கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஹைல கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்டாக்கை, மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அப்படியே கீழே விழுந்திருக்கும். எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க மறுநாள். ஸோ திஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான அக்செப்டன்ஸ் உள்ள இடம், ரிஜெக்ஷன் உள்ள இடம், இது எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைல் பிரிச்சு காட்டும். இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கு அக்செப்ட் ஆகுது, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. இதுதான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி எவ்ரிடே அனாலிசிஸ்ல நம்ம சொல்லியிருப்போம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனுக்கு வந்தா திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாங்க பேங்க் நிஃப்டி அப்படின்றத சொல்லியிருப்போம். பிகாஸ் அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் இது எல்லாமே ஒன் ஆஃப் த கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஆனா அது நம்ம தியரியா பார்க்காம அது எவ்வளவு ப்ராக்டிக்கலா அந்த ப்ரொஃபைல புரிஞ்சுக்கிறோமோ அந்த ப்ரொஃபைல் வில் டெல் யூ எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். அண்ட் இதை தாண்டின பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கு. பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு கான்செப்டா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா பிரிச்சு காட்டும். ஸோ எதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த கான்செப்ட்ஸ் எப்படி மார்க்கெட்ல ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரொஃபைல் பிரிச்சு காட்டும். பட் ஐ ஹவ் ஜஸ்ட் லிஸ்டட் வெரி ஃபியூ 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஜென்ரலா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம என்ன மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இன்ட்ராடே கூட நம்ம பண்ணலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி இன்ட்ராடே பண்றவங்க இருக்காங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி எஸ் அஃப்கோர்ஸ் பொசிஷனல் ஆர் ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் ஆல்சோ அன் இன்சைட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபைலை வந்து நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண அந்த சிஸ்டம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா தென் இட் வில் டெல் யூ வெரி கிளியர்லி லாட் ஆஃப் ட்ரேடிங் கன்விக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான ஒரு இன்ட்ராடேவா இருக்கணுமா, ஸ்கேல்பரா இருக்கணுமா, ஸ்விங் பொசிஷன்ஸ்ல கேரி பண்ணணுமா, இல்ல லாங் டேர்ம்ல இருக்கணுமா, இது எல்லாமே ப்ரொஃபைல் நாலேஜ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது பிரிச்சு காட்டும். ஸோ வித் தட் நோட்
I think I have covered few benefits of market profile. So market profile is the base for this channel அப்படின்றதுனால I just mentioned few points, but there are a lot of concepts in market profile which are equally potential and equally give importance to trading convictions. So thank you for watching. But நீங்க analyze பண்ணதுக்கு அப்புறம் trade எடுங்க. And this is not any promotional video. This is just to tell the importance of market profile. And thank you all for watching. நீங்க analyze பண்ணதுக்கு அப்புறம் trade எடுங்க. Thanks all.